பிக் பாஸ் சீசன் 9 வந்து நிறைவடைஞ்சது. இது எல்லோருக்குமே தெரியும். இதில் பார்வதி அவர்கள் மிகப்பெரிய அளவில் பிரபலமானாங்க. அதிகமான ப்ரொமோக்கள் வந்த ஒரே கண்டஸ்டன்ட் இந்த பிக் பாஸ் சீசன் 9 வரைக்கும் அப்படின்னு எல்லோராலையுமே புகழாரம் சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்தாங்க. இந்த சூழலில் இவங்க நடந்துக்கிட்டது, குறிப்பாக அந்த கார் சீசனில் நடந்துக்கிட்டது ரொம்பவே எல்லோருக்குமே கஷ்டத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கார் டாஸ்கில் அவங்க அப்படி பண்ணாமல் இருந்தால் நிச்சயமாக இன்ன வரைக்கும், அதாவது ஃபைனல் வரைக்கும் வந்திருப்பாங்க அப்படின்றதான் எல்லோரினுடைய ஒரு பேச்சாகவும் இருந்து வந்துட்டுருக்கு. இந்த சூழலில் இப்போ பார்வதி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய வீடியோக்கள் எல்லார்கிட்ட எப்படி பேசியிருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்களாம். அந்த வீடியோக்களை பார்த்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்களாம். நம்ம ஏதாவது தப்பாக பேசியிருக்கோமா, குறிப்பாக சாண்ட்ரா கிட்ட நம்ம ஏதாவது தவறாக நடந்திருக்கோமா அப்படின்னு அவங்க அந்த வீடியோக்களை ரிவைண்ட் பண்ணி பார்த்துட்ருக்காங்களாம். குறிப்பாக நம்மளே பிக் பாஸ் சீசன்களில் நடக்கக்கூடியதை அப்பப்போ வீடியோக்கள் இருந்தது அப்படின்னா நம்ம பார்க்க தான் செய்வோம். அதில் ஒரு கண்டஸ்டன்ட் கலந்துட்டுருக்காங்க, அதுலேயும் ரெட் கார்டு வாங்கி வெளியே வந்திருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம எப்படிலாம் அங்கே வந்து நடந்துக்கிட்டோம், என்ன மாதிரிலாம் நம்ம டாஸ்க் கொடுத்துருந்தாங்க, அதில் நம்ம எப்படி வந்து வின் பண்ணோமா, இல்லை நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்னு எல்லாருக்குமே பார்க்கணுன்னு ஆசை இருக்கும். ஏன்னா 24 ஹவர்ஸும் கேமரா முன்னாடி இருந்தாலும் அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி அவங்க நடந்துக்கிட்டது வந்து டெலிகாஸ்ட் ஆகுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அதனால் இப்போது அந்த வீடியோக்கள் எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப அவங்க பார்த்து வந்துட்டுருக்காங்க. அதனால் ரொம்பவே மனது கஷ்டத்தோடு இருக்காங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆனால் அவங்க வந்து இப்போது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, இன்னும் கொஞ்சம் நம்ம சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு. யாருக்காக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் வர்றது தவறில்லை. இதையெல்லாம் தாண்டி அவங்க என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு ரெட் கார்டு வாங்கினதுக்கப்புறம்ன்றது தெரியாமே இருந்துச்சு. பிறகு அவங்க கமருதீனை திருமணம் பண்ணுவாங்களான்னு கூட எல்லோரும் பேசி வந்துட்டு இருந்தாங்க. ஃபைனலுக்கு கூட பிக் பாஸ்லேருந்து அவங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. கமருதீனும் அவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதனால் இப்போது அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் ரசிகர்களிடையே அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதை அடுத்து இது ஒரு பக்கம் இருக்க, தனுஷ் அவர்கள் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களுடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க போகிறாராம். அமரன் படம் மாதிரி இதுவும் வெற்றியடையும்னு மக்களால் எதிர்பார்க்கப்படுது. இப்போது அதற்கான ஷூட்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சான். தொடர்ந்து எல்லோருமே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. தனுஷ் அவர்களுக்கும் இது ஒரு நல்ல வந்து படமாக அமையணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் என்ன மாதிரி வரப்போகுதுன்னு.